ஆப்பிள் ஜூஸு, மேங்கோ ஜூஸு ப்ளஸ் சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் கூட நீங்கள் அரைக்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க சட்னிலாம் இதில் அரைக்கலாமா? தாராளமாக இதெல்லாம் அரைக்கலாம். நம்ம எப்போவுமே மிக்சியில் எப்படி ஆற வச்சு நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி இதில் அரைக்கலாம். இப்போ இதில் வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அரைச்சி காமிக்கிறேன். இது ஒன்றுமே இல்லை. இந்த ஜாரை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணணும். லைட்டாக கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது அரைஞ்சிரும். அவ்வளோதான். உங்களுக்கு அதில் சுவிட்செல்லாம் எதுவுமே கிடையாது மிக்ஸி மாதிரி. ஜஸ்ட்டு நம்ம ப்ளக்கை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி இது இது பண்ணால் போதும். இது நமக்கு டக்குன்னு அரைஞ்சிருது. மிக்ஸியோட நமக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்குது இந்த மேஜிக் புல்லட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. சரி இது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். இதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.